திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் வருகை தரும் பக்தர்களுக்கு கெட்டுப்போன உணவுப் பொட்டலங்கள் விற்கப்பட்ட நிலையில் அவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்து அழித்தனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்க கேட்போம். அந்தோனிராஜ், வணக்கம். இப்ப கெட்டுப்போன உணவு பொட்டலங்களை விற்பனை செய்த வியாபாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த பிரசித்தி பெற்ற திருநள்ளார் சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் அங்குள்ள யாசகர்களுக்கு அன்னதானம் வழங்குவது வழக்கம். இதற்காக திருநள்ளார் நலன்குளம் பகுதியில் சிலர் உணவு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த உணவு பாத்தீங்கன்னா தரமற்று இருப்பதாகவும் சில பக்தர்கள் அதனை சாப்பிட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் வருவதை அடுத்து அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபடுகிறார்கள். கடந்த மாதம் ஆய்வில் பறிமுதல் செய்யப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தரமற்ற உணவு விற்பனை செய்யப்படுவதாக பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் இன்று சனிக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாருக்கு வருகை புரிந்துள்ளனர். இவர்களிடம் விற்பனை செய்ய வியாபாரிகள் காத்திருந்தனர். இதனிடையே உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையில் போலீசார் உட்பட 5 அதிகாரிகள் கொண்ட குழு திடீரென்று நலன் தீர்த்த குளம் பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். ஒவ்வொரு ஆய்வின் போதும் பாத்தீங்கன்னா சில அதிகாரிகள் வருவது தெரிந்து கொண்டு ஓடி விடுவதால் இந்த முறை உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி ரவிச்சந்திரன் அதிகாரி பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் அதிரடியாக நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்குள்ள வியாபாரிகள் துர்நாற்றம் வீசிய பாசி பிடிச்ச கெட்டுப்போன உணவு விற்பனைக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சிலர் வியாபாரிகள் கெட்டுப்போன உணவுகளை தூக்கி எறிந்து ஓடினர். மேலும் யாசகர்களுக்கு வழங்கும் அன்னதான உணவு மீண்டும் யாசகர்கள் வியாபாரியிடம் வழங்கி விடுவது தெரிய வந்தது. இதனிடையே யாசகர்களிடமிருந்து மூட்டையாக உணவு பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அதிகாரிகள் யாசகர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது வியாபாரிகள் தங்களை மிரட்டி உணவு பொட்டலங்களை விற்பனை செய்ததாகவும் இதனால் மறுசுழற்சி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் சில கடை உரிமையாளர்களிடம் உணவு விற்பனை செய்வதற்கு லைசன்ஸ் வைத்திருக்கிறீர்களா, உங்களால் தான் திருநள்ளார் பெயரை கெடுத்து வைத்தீர்கள் என்று கடும் ஆவேசத்துடன் திட்டி எச்சரித்துள்ளனர். இதனையடுத்து பாத்தீங்கன்னா கெட்டுப்போன 500க்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதனை அளித்தனர். மேலும் ஒரு வாரத்திற்கு முன் தயாரித்த உணவை விற்பனை செய்தவர்கள் மீது வியாபாரிகள் மீது தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர். மேலும் இத்தகைய தரமற்ற உணவை இருப்பவர்கள் கண்டறியப்பட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நலன்குளம் பகுதியில் இருந்து அவர்கள் நிரந்தரமாக குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வியாபாரிகளே அதிகாரிகள் எச்சரித்தனர். தொடர்ந்து தரமற்ற உணவு சுழற்சி முறையில் விற்பனை செய்து வருவது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.